காங்கிரஸ்ல ஒருத்தர் 2 பேர் இருந்துட்டு உயிரை வாங்குறாங்க. எந்த காலத்துலயுமே கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்ற மாரி அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியிருக்காரு சார். எங்கிட்ட ஏன்டா அண்டி எங்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கிறீங்க? காங்கிரஸ் துரத்த வேண்டியதானே? 2 பேரும் ஆடுறது மான் கராத்தே. பொங்கலுக்கு அப்புறம் திமுக கூட்டணிக்குள்ள தீபாவளி பட்டாசு வெடிக்கும். அவரு சோழியை முடிக்கிறதுக்காகவே வந்திருக்கிற சோடங்கர். என்னைக்கு இந்த செல்வ பெருந்தொகையை காங்கிரஸ் கட்சியோட தலைவரா போட்டிருந்தாங்களோ, சமாதியில காமராஜ் அவர்கள் ஒரு பக்கம் புரண்டு படுத்திருப்பாருமா. அவ்வளோ ஒரு கேவலம். திமுக அரபிக்கடலில் ஜலசமாதி ஆக்கப்படும். எலெக்ஷனுக்கு முன்னாடியே திமுக கூட்டணி குத்துயிரும் கொலையுருமா போயிடும். ஆர் எஸ் பாரதியில ஒரு பல்லு போன அது திமுகவில் ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு அப்பப்ப பாத்தீங்கன்னா இருப்பு காட்டுவாரு. புரட்சி தமிழர் என்று சொல்வதற்கு உங்கள் வாய் ஒத்துக்காம விசிலடிச்சாங்குஞ்சி பசங்களோட போய் நின்னுகிட்டு அவனுங்களோட சேர்ந்துட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு என்ன பார்த்து 40 பேர் செத்து போயிட்டீங்களே அப்படின்னு இந்த புலகார பாவி இந்த ஜோசப் இது வரைக்கும் பொதுவெளியில தான் மன்னிப்பு கேட்டிருக்கான். அதிமுக பெத்த பிள்ளைக்கு தான் பேரை போட்டுக்கிறதா முன்சில போட்டுக்கிறதா அவருடைய வழக்கமே. மொத்தமா மானம் கெட்டு ஒரு சீட்டுக்காக போய் மண்டிக்கிட்டு அதுல வேற வசனம் பேசிக்கிட்டு யாருக்கும் பேசாத வசனம் பேசிட்டு திரிவான நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவன். வணக்கம் சார். காங்கிரஸ் கூட்டணியில பாத்தீங்கன்னா சார் தொடர் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல ஒருத்தர் 2 பேர் இருந்துட்டு உயிரை வாங்குறாங்க. எந்த காலத்துலயுமே கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்ற மாதிரி அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியிருக்காரு சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? இந்த வயசான ராஜகண்ணப்பனுக்கு அவ்வளவு வீரமா இருந்தா போய் தொலைக்கடா எங்களை விட்டு, எங்ககிட்ட ஏன்டா அண்டி எங்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கிறீங்க? காங்கிரஸ் துரத்த வேண்டியதானே? அதாவது 2 பேரும் ஆடுறது மான் கராத்தே. அதான் இதுல உள்ளதுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சீட்டு சுருக்கமா சொல்லிடுறேங்க. 6 மாசம் 8 மாசமா பாத்தீங்கன்னா அதிமுகவோட யாரும் சேர மாட்டாங்க. அதிமுக கதை முடியுது. 6 8 இருக்குது, 8 இருக்குது, 16 இருக்குது, 32 இருக்குதுன்னு கதை பேசிட்டு இருந்தானுங்க. திருப்பி பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்ச உடனே ஐயோ அதிமுக நல்ல கட்சி, அம்மா இருந்த கட்சி இன்னைக்கு போய் பிஜேபியோட வச்சிருக்குதுன்னு கொஞ்ச காலம் அதை சாயந்தரம் 7 to 9 விவாதங்கள்ல ஓட்டினானுங்க. நான் அறிவியல் விஞ்ஞானியோடைய நான் ஆலோசகரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் என்னென்னமோ பேரை போட்டுக்கிட்டு பொய் முகமூடி போட்டுக்கிட்டு 200 ரூபா இதை காசை பேட்டா வாங்கிட்டு கூவிட்டு இருந்தானுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்களா பிஜேபி தவிர யாருமே கூட்டணிக்கு வரல அப்படின்னு அதை கொஞ்ச நாள் ஓட்டுனாங்க. பாமக வந்த உடனே இல்ல ஒரு பாமக தான் வந்திருக்குது. ஏன்டா இருக்கிறதே ஒரு பாமக தான், அது ரியல் பாமக. அது ரிட்டையர்ட் கேஸுக்கு முட்டி போனது, முழங்கால் போனது, வாய்தா போனது, வாய்ஸ் போனது, வயசு போனது, இதெல்லாம் ராமதாஸ் பின்னாடி இருக்குது. அவரை இயக்குற திரை கதை வசனம் டைரக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இரும்பு கரம் கொண்டு அடக்குவேங்கிற நம்ம ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தான் இது பின்னணி பாடகி பி சுசீலா. அது ஊருக்கே தெரியாது. 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ராமதாஸ் பின்னாடி இருக்கிற பாமகவையும் ஒரு குட்டி யானை எடுத்துட்டு போனீங்கன்னா பாதி வண்டி காலியா இருக்கும். பாதி பேர் தான் அதுல ஏறுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப கூட்டணி பிரதமர் அன்னைக்கு கூட்டத்துல திரு எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய முதல்வர் அப்படின்னு அறிவிச்சு இன்னைக்கு கூட்டணி அருமையா டேக் ஆஃப் ஆகி போயிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நான் பல டிவி வாதங்களை குறிப்பிட்டிருந்தேன். கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. பொங்கலுக்கு அப்புறம் திமுக கூட்டணிக்குள்ள தீபாவளி பட்டாசு வெடிக்கும் அப்படின்னு நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவரு சோழியை முடிக்கிறதுக்காகவே வந்திருக்கிற சோடங்கர். அவரு பாத்தீங்கன்னா கமிட்டி அமைச்சு 60 நாள் ஆச்சு, ஆனா திமுக என்ன எந்த ரெஸ்பாண்டும் பண்ணல அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. கார்த்திக் சிதம்பரம் அவரும் இவங்களோட நிலைப்பாட்டுக்கு எதிராக சொல்றாரு. அவங்க பிக் டைலமோ இந்த மூழ்கி போற இந்த துருப்பிடிச்ச டைட்டானிக் கப்பல் 2011 அவங்க அப்பாவுக்கு எதிராக அடிச்சது சுனாமியால, அதை விட மோசமான அலை அடிக்கிற இவங்களோட சேர்ந்து நாம முழுக வேண்டாம் அப்படின்னு உண்மையான மானம் உள்ள பாரம்பரிய காங்கிரஸ்காரங்க அப்படி நினைக்கிறாங்க. அதை விட்டுட்டு அதான் தீரன் சத்தியமூர்த்தி, எம்பி சுப்பிரமணியம், இளைய பெருமாள், வாழப்பாடி ராமமூர்த்தி, மூப்பனார் அப்படிங்கிற குமரி அனந்தன்கிற மாபெரும் தலைவர்கள் உட்கார்ந்து அந்த இருக்கையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3ஆம் தர பேர் வழி 5 கட்சிக்கு போன அமாவாசை பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தொகை அவர் பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற தொகுதியில இருக்கிற கார் கம்பெனில எல்லாம் மிரட்டி ஸ்கிராப் வாங்கி அதை வித்து வைத்து நப்புறது, அமெரிக்காவில் ஹோட்டல் வாங்கி போடுறது காங்கிரஸ் கட்சி அதை உண்மையாலுமே சொல்றேன். என்னைக்கு இந்த செல்வ பெருந்தொகையை காங்கிரஸ் கட்சியோட தலைவராக போட்டிருந்தாங்களோ, சமாதியில காமராஜ் அவர்கள் ஒரு பக்கம் புரண்டு படுத்திருப்பாருமா. அவ்வளோ ஒரு கேவலம். ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட ஒரு 3ஆம் தர ஒரு இது ஹிஸ்டரி சீட்டரை தலைவராக போட்டிருக்கிறாங்க. அவரு மட்டும்தான் திமுக கூட்டணி பலமா இருக்குதுன்னு கூவி அவங்க ஒரிஜினல் ஓனரோட பாத்தீங்கன்னா பீட்டர் அல்போன்ஸ்ங்கிற அந்த 4ஆம் தர பேர் வழி இவர் தான் கூவிட்டு இருக்கிறப்ப
உண்மையான காங்கிரஸ்காரங்க மத்தியில அந்த ஒரு இது இருக்குது. பிஜேபி இருக்கிறதுனால நேச்சுரலா அவங்க ஏடிஎம்கே பக்கம் வர முடியாதுங்கிறப்ப பனையூர் பண்ணையார் பக்கம் போலாமே, போனோம்னா வெற்றி பெறமோ இல்லையோ ஒரு முதல் குறைஞ்சபட்சம் மரியாதை கிடைக்கும், அதிகப்படியான சீட்டு கிடைக்கும். ஒருவேளை ஜெயிச்சோம் அப்படின்னா நமக்கு மந்திரி சபையில பங்கு கிடைக்கும், துணை முதலமைச்சர் கிடைக்கும். காங்கிரஸ் கட்சி 67ல இவனுங்க தான் குழி தோண்டி புதைச்சானுங்க. திமுக தான் குழி தோண்டி காங்கிரஸ் தமிழ்நாட்டுல அடியோட புதைச்சானுங்கிற அதையெல்லாம் மறந்துட்டு அவங்களோட கூடி குழாவி தின்னுட்டு போடுறப்போ எச்சி எலும்புகளுக்காக நாக்க தொங்க போட்டுட்டு இருக்கிற செல்வ பெருந்தகை பீட்டர் அல்போன்ஸ் மாதிரி இந்த கிழட்டு சிங்கங்கள் தான், கிழட்டு நரிகள் தான் இன்னமும் இவங்களதான் அண்டி பொழைச்சு திங்கலாமா அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்கிறப்ப உண்மையான காங்கிரஸ், ரியல் காங்கிரஸ், இந்த மாதிரி திமுக காங்கிரஸ் ரெண்டுக்கு நடுவில் ஒரு போட்டி நடக்குதுமா. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. இதுவரை இந்த தமிழகம் சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு தமிழகத்தின் இருண்ட ஆட்சி, இதை விட ஒரு மோசமான ஆட்சி தர முடியாதுன்னு ஒரு ஆட்சியை கொடுத்த புண்ணியவான் பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி இவங்க அப்பா 2011ல கொடுத்தார். அதை விட இரட்டை சுனாமி இப்ப அடிக்குது. திமுக அரபிக்கடலில் ஜலசமாதி ஆக்கப்படும். எலெக்ஷனுக்கு முன்னாடியே திமுக கூட்டணி குத்துயிரும் கொலையுருமா போயிடும். காங்கிரஸ் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலமா. அதுல சோனியா காந்தி ஒரு மாதிரியான நிலைப்பாடும் ராகுல் காந்தி ஒரு மாதிரியான நிலைப்பாடும் இருக்கிறாங்க. 50-50ன்னு சொல்லலாம் அன்னைக்கு இதுல. ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் பனையூர் பண்ணையாருங்கிற பனையூர் பங்கு தந்தை பக்கம் போச்சு அப்படின்னா திமுக எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆட்டம் க்ளோஸ். உண்மையான போட்டி யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரண ஏழை விவசாயி, கோமணம் கட்டி ஏறு பிடிச்ச விவசாயி, ஏழரை இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா, இல்ல திரைத்துறையில ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஐஜி ஆவாரு, அடுத்த நாள் டிஜிபி ஆவாரு, அடுத்த நாள் இவரே கள்ளக்கடத்தல் மன்னன் ஆவாரு, அப்புறம் திடீர்னு படத்துல ஓட்டு போடுறதுக்கு வெளிநாட்டுல இருந்து வருவாரு, திடீர் முதல்வன் ஆவார்னு சினிமாவில் இருக்கும் போலி விஜய் வேண்டுமா, நிஜ உங்களுடைய ஹீரோ பழனிசாமி வேண்டுமா அப்படின்னு களம் மாறும். அதாவது காங்கிரஸ் விஜய் பக்கம் போனால் அப்படிங்கிறது போகுமா 50% வாய்ப்பு. திமுகவுக்கு 2026க்கான தவக்குழி காத்து கொண்டிருக்கிறது. நான் பல டிவியில குறிப்பிட்டு சொல்ற மாதிரி மக்கள் நான் சொல்லுவேன், நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி. நாடு நல்லா இருக்க மோடி சாமி இருக்கணும், வீடு நல்லா இருக்கிற பழனிசாமி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுதான் நடக்க போகுது. மக்கள் ஒற்றை விரலால் ஓங்கி எடுத்து இந்த திமுகவை அரபிக்கடலை, ஏன்னா அவங்களுக்கு இந்து மகா கடல் பிடிக்காது, ஏன்னா அதுல ஹிந்துங்கிற பேர் இருக்குது. அதனால அவங்களுக்கு பிடிச்ச அரபிக்கடல்லையே அவங்கள தமிழக மக்கள் ஜலசமாதி பண்ண போறாங்க 2026ல. பொறுத்திருந்து பாருங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி திமுக காங்கிரஸ் திமுக விமர்சனம் பண்றதுலாம் எங்களுக்கு புதுசு கிடையாது, இதெல்லாம் தேர்தல் நேரத்துல காங்கிரஸ் பேசுறது தான், அப்படி பேசினாதான் அது காங்கிரஸ் அப்படி நம்ம எல்லாம் சொல்லியிருக்காரு சார். வடிவேல் படத்துல சொல்லுவாரா, இதை விட மோசமா திட்டுவான், அவன் எங்க அம்மாவை எழுப்பான், நான் அவங்க அப்பாவை எழுப்பேன் அப்படிலாம் பேசுவாங்களா. ஆர்எஸ் பாரதியில ஒரு பல்லு போன அது திமுகவுல ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு அப்பப்ப பாத்தீங்கன்னா இருப்பு காட்டுவாரு. அவர் நாங்க போட்ட பிச்சை தான் இன்னைக்கு இருக்கிற நீதிபதிகள்லாம் இருக்கிறாங்க, நாங்க போட்ட இதெல்லாம் வாய்க்கு இழுத்த ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட சாப்பாடுல இருந்து தூக்கி எறியப்படுற கருவேப்பிலை மாதிரி திமுகவுக்கு அப்பப்ப பயன்படுற ஒரு கருவேப்பிலை. அவர் சொல்லுவாரு. அதை கேட்டுக்கிட்டு இந்த காங்கிரஸ்காரன் அதான் சொல்றேன்மா, ஒரு அடிப்படை சித்தாந்தம். நான் ஒரு விதத்துல ஏத்துக்கிற உண்மையான திமுக காரன் பொய்யா இருந்தா கூட அவன் கொள்கை ஏதோ அது இதுன்னு சொல்லிட்டு திராவிடம் அது இதும்பானுங்க, அதை வச்சுட்டு இருப்பான். அதிமுக இருக்கிறவர்கள் உண்மையாலுமே புரட்சி தலைவருடைய விசுவாசிகள், புரட்சி தலைவியோட விசுவாசியா இருப்பான். நீங்க புரட்சி தலைவரையோ புரட்சி தலைவியோ இன்னைக்கு இருக்கிற புரட்சி தமிழரையோ நீங்க ஒரு சொல் பழித்து பேசுனீங்கன்னா கூட சட்டையை பிடிப்பான், இல்ல அடிக்க போயிடுவான். இப்ப இருக்கிற காங்கிரஸ்காரங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கொள்கை உண்டா? இப்ப இருக்கிறது அடிப்படையில இத்தாலி காங்கிரஸ், அது இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் இப்ப இருக்கிற காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் கேக்குறேமா, அவன் குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட்ட ஒரு நபர், 5 கட்சிக்கு போன ஒரு நபர் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக உட்கார்ந்து இருக்கிறான்னா அந்த கட்சி அப்ப அதுல இருக்கிற உண்மை தொண்டர்கள் ரத்த கண்ணீர் வெடிக்கிறாங்கம்மா. நம்ம கட்சி இந்த நிலைமைக்கு போயிடுச்ச, போய் கிட்டத்தட்ட திமுக கிட்ட கொண்டு போய் ஒட்டுமொத்தமா அந்த ஒருத்தன் போன எலெக்ஷன்ல இன்னொரு ஆளு யாருக்குமே புரியாம இப்ப பார்லிமெண்ட்ல பேசி இருக்கிறவங்க எல்லாம் மண்டபிச்சு பைத்தியாக்குறானா, என்ன முடிவு பண்ணிட்டீங்களா யாருன்னு அப்படின்னு டார்ச் லைட் தூக்கி எடுத்து ரிமோட் எல்லாம் போட்டு உடைச்சுட்டு ஒட்டு மொத்தமா மானங்கெட்டு ஒரு சீட்டுக்காக போய் மண்டிக்கிட்டு அதுல வேற வசனம் பேசிக்கிட்டு யாருக்கும் பேசாத வசனம் பேசி திரிவான நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவன், அவருக்கும் இந்த மக்கள் தண்டிக்க போறாங்க. அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற உண்மையான தொண்டை நம்ம கட்சியை கொண்டு போய் இப்படி பழைய இரும்பு பிசினஸ் நல்லா ஓடுது அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு ஒரு சேர்மன்ஷிப் பதவி கொடுத்துட்டாங்கன்னு பீட்டர் அல்போன்ஸ் மாதிரி கட்சியை காட்டு கொடுத்த இந்த துரோகிகளை பார்த்து அவங்க மனசுக்குள்ள விரும்புறாங்க. அந்த காங்கிரஸ்காரங்க எண்ணிக்கை கம்மிமா. இவனுங்கெல்லாம் இப்போ ஃபேண்டசி காங்கிரஸுங்க, ஊழல் காங்கிரஸ், காங்கிரஸ்
பேர்ல சொல்லி ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, கொலை பண்ற காங்கிரஸ்காரனுங்க. அவனுங்க மட்டும் திமுகவோட சேர்ந்துட்டா தாமா இனத்தோட சேர அடிச்சு கொடுக்கறதுல அவன் போடுற எச்சியை கொஞ்சம் வாங்கி இவனுங்க திங்க முடியும். அதே மாதிரி சார் செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல உள்ள 29 தொகுதிகளையும் வெற்றி பெற்று அந்த வெற்றி கனியை வந்து விஜயோட காலடியில சமர்ப்பிப்பேன், அதுதான் என்னோட லட்சியம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு சார். அவ்வளவு அட கான்பிடன்ஸா. மானங்கெட்ட அட மானங்கெட்ட செங்கோட்டையர, இந்த நிலைமையா உனக்கு? அம்மாவுக்கு ஒரு காலத்துல ரூட் மேப் பாயா இருந்தீங்க. கடைசியில போய் இப்ப அவன் இதுக்கு பனையூர் பங்கு தந்தைக்கு போய் டச்சப் பாயா மாறி போயிட்டீங்களா? அம்மா போற வழிக்கு ரூட் பாயா இருந்தீங்க. போய் விசில் அடிச்சாங்க குஞ்சுங்களோட போய் சேர்ந்து நேற்று ஏதோ பிரஸ் மீட் பாவம் அவருக்கு தள்ளாத வயதுல அவர் 2 பைக்கை பார்த்தோன்னே ஆசையா பேசலாம் அப்படின்னு போறதா அடிச்சு தள்ளுறானுங்க. பிகிலு கூட்டம் விசில் அடிச்சு தள்ளுறானுங்க. கடைசியில பேச முடியாம போயிட்டாரு. அவரை பார்த்து பரிதாபப்படுறேன். இந்த தள்ளாத வயதில் புரட்சி தலைவர் வாழ்க என்று பொழப்பு நடத்தினீர்கள், புரட்சி தலைவி என்று வாழ்க என்று சொல்லி அரசியல் பிழைப்பு நடத்தினீர்கள். புரட்சி தமிழர் என்று சொல்வதற்கு உங்கள் வாய் ஒத்துக்காம இன்னைக்கு போய் மரியாதை இழந்து மதிப்பிழந்து விசிலடிச்சாங்குஞ்சி பசங்களோட போய் நின்னுகிட்டு அவனுங்களோட சேர்ந்துட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு போய் விஜய் நாளை கார் வரும். ஒரு காலத்துல அம்மாவோட ஹெலிகாப்டரையும் பார்த்து கும்பிட்டு அதுக்காவது ஒரு மரியாதை இருந்தது. நாளைக்கு பனையூர் பங்கு தந்தை வெளியே வருவாரு, தரிசனத்துக்கு போய் டயரை பார்த்து கும்பிட்டு சொல்லுங்க. அவரு தனி விமானத்துல போறாரு, எட்டி கட்டி பார்த்துட்டு போறாரு. உள்ள யாராவது இருக்கிறாங்கன்னு பார்த்தாங்கன்னா இவரை தோழியை முடிச்சுட்டுருவாங்க. அந்த விமான டயரை பார்த்து ஒரு கும்பிட சொல்லுங்க. செங்கோட்டையன் வந்து ஒரு முகவரியிலிருந்து அரசியல் அந்திம காலத்தில் இருக்கின்ற அரசியல் அனாதை. சார் அதே மாதிரி ஆதவர்ஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் கொஞ்ச நாள் தான் முதலமைச்சரா ஸ்டாலின் இருக்க முடியும். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்தாரு, இன்னைக்கு வந்து எங்க அண்ணன் விஜய் வந்திருக்காரு, அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறத தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்களே சார். எப்படி சார் இவ்வளவு கான்பிடன்ஸ், அவங்க கான்பிடன்ஸா பேசுறாங்க? யாரு இந்த லாட்டரி விற்கிற அந்த கள்ள லாட்டரி மர்மம் அந்த வளர்த்தி பையனா? நான் ஒண்ணு சொல்றேம்மா, தவறா எடுத்துக்காதீங்க. புரட்சி தலைவர் அவர் காலில் போட்டிருப்பாரு செருப்பு, அதுக்கு ஈடாவார் அந்த விஜய். நான் புரட்சி தலைவருடைய ரசிகன் அல்ல, நான் வந்து சிவாஜி கணேசனோட ரசிகன். ஆனா புரட்சி தலைவர் அத்தனை இதையும் நான் பார்த்தவன், அறிந்தவன், கேட்டவன். ஏமா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பல நாள் பைப்பு தண்ணியை குடிச்சிட்டு வெறும் பொரிய வாங்கி தின்னுட்டு வறுமை வறுமை வறுமைனா வறுமை என்னன்னு தெரிஞ்சதுனால தான் தனக்கு வாய்ப்பு கிடைச்சப்ப கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லாத ஏழைப்பாளையங்களுக்கு வாரி 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 கொடுத்தாரு அப்படின்னா இளம் வயதுல அந்த வயிற்று பாடு சோத்துக்கு இல்லாம கஷ்டப்பட்டவருமா. அதனாலதாம்மா அவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டாந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உண்மையா பொய்யோ தெரியாது, தென் மாவட்டங்கள்ல போய் கேட்டா யாரு எம்ஜிஆர் மகராசன் எங்க செத்து போயிட்டாரு, உயிரோட தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மாதிரி வறுமையில் பிறந்தவர். அவருக்கு இந்த தமிழக மக்களுடைய நாடி தெரியும், கஷ்டம் தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். நம்பர் ஒன். ஆரம்ப காலத்திலேயே காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு பழுத்த அரசியல்வாதியாக நடிப்பு உலகத்திலையும் இருந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியில இருந்தார். பின்னாடி திமுகவுல 20 ஆண்டுகள் பயணித்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திமுக முதுகுல குத்துனதுனால அண்ணா திமுகங்கிற ஒரு கட்சியை தானே தோற்றுவிச்சு தமிழகத்தினுடைய முதலமைச்சரா தன்னுடைய இறுதி நாள் வரை கருணாநிதியை தோற்கடிச்சு அந்த இடத்துல உட்கார்ந்திருந்த அவர் எங்க? அதே மாதிரி இன்னொன்னு சொல்றோமா, தான் எந்த படத்துலயாவது சிகரெட் பிடிக்கிற மாதிரியோ இல்ல தண்ணி அடிக்கிற மாதிரியோ இல்ல பெண்களை ஆபாசமா காட்டிக்கிட்டோ வன்முறை காட்சிகளோ எதுவுமே இடம்பெறக்கூடாது, என் ரசிகர்கள் என்னை பார்த்து ஏதோ இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது ஒரு கொள்கை பிடிப்பா வச்சுக்கிட்டு நடிச்ச ஆளு எங்க? கஞ்சா அடிக்கிறதும் உட்காந்து பிகிலுன்னு பார்த்தி ஊத்தி தண்ணி போடுறதும் 10 பொம்பளைங்களை அரகுற ட்ரெஸ்ஸோட கட்டி பிடிச்சிட்டு ரசிகர்களுக்கு மூர்க்கத்தனமான அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் சினிமாவில் காமிச்சு கமலஹாசனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதை நான் தவிர்க்கிறேன். கமலஹாசனுக்கு காசு கொடுத்தா சொந்த அவங்களோட கூட டூயட் பாடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இவ்வளவு சினிமாவில் அதுல அட்டொலியும் பண்ணிவிட்டு அந்த வளர்ந்த பையன் ஆந்திராக்கார பையனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா யாரையும் யாரையும் வந்து கம்பேர் பண்ணி பேசுற. அதாவது போய் வாயை நல்லா ஆசிட்டு ஊத்தி அந்த வளர்ந்த பையனை இது பண்ண சொல்லுங்க. அதிமுக காலத்துல சரியா விளையாட்டுறது விழுந்தா வந்து நாக்கு அறுத்துக்கிடுவான். சார் அப்புறம் பாத்தீங்கன்னா தாவேக்கா ரீசெண்டா வந்து விருப்ப மனு கொடுக்கறதுக்கு தொடங்கினாங்க சார். பாத்தீங்கன்னா 50,000 விருப்ப மனுக்கள் வந்ததா சொல்றாங்க. அவ்வளவு ஆதரவு இருக்கா சார் தாவேக்காக்கு? ஏப்பா அதாவது உடான்ஸ் தெரியல, முதல்ல வந்து வெறும் 100 ரூபான்னு எல்லாரும் போய் வாங்கிட்டானுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 10,000 ரூபா அப்படின்னு அது வரல. நான் ஒண்ணு சொல்றேம்மா, அதுக்காக நான் விஜயை விமர்சனம் பண்ணி பேசுறேன்னு விஜய்க்கு ஓட்டு இல்லைன்னு நான் சொல்லல. இந்த கொலகார பாவி 41 உயிர்கள், 11 குழந்தைகள் உட்பட 41 உயிர்கள் பலியானதுக்கு இந்த கொலகார பாவி இது வரைக்கும் அட்லீஸ்ட் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்திருக்க வேண்டாம்?
ஐயோ என்ன பார்க்க வந்தீங்க, என்ன பார்க்க வந்து நீங்க உங்க இன்னுயிரை இழந்துட்டீங்க, மனதார நான் மன்னிப்பு கேட்கிறேன் உங்ககிட்ட. நாளைக்கு சட்டம் எனக்கு தண்டனை கொடுக்குதோ கொடுக்கலையோ, ஆனா என் மனசாட்சி என்னை உறுத்துது. என்ன பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிட்டீங்களே அப்படின்னு இந்த கொலகார பாவி இந்த ஜோசப் விஜய் இது வரைக்கும் பொதுவெளியில தான் மன்னிப்பு கேட்டிருக்கானாமா. அவன் எவ்வளவு பெரிய கல்லுஞ்சக்காரன். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரும் வந்து துக்கத்துல இருக்கிற தீபாவளி கொண்டு நீ கிறிஸ்தவன் ஊருக்கே தெரியுமேடா. ஏன் உன் மதத்தை மறைக்கிற? அதுல ஒண்ணும் தவறு இல்லை. நீ கிறிஸ்தவனோ இஸ்லாமியனோ நீ ஹிந்துவோ இது இல்ல. யாரும் தீபாவளி கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொன்ன தமிழர் பண்டிகைன்னு சொல்ற பொங்கலும் நீ கொண்டாடின மாதிரி தெரியல, எந்த படமும் வரல. ஆனா கிறிஸ்துமஸ் விழாவுக்கு மட்டும் போய் நிக்கிற. நீ எப்படா எல்லாத்துக்கும் பொதுவான ஆளாக முடியும்? முதல்ல இந்துக்களுடைய பண்டிகைன்னு சொல்ற தீபாவளியை நீ வந்து கொண்டாட வேணாம், துக்கத்துல இருக்கிற. ஏன் இப்ப 41 பேர் செத்து போன துக்கம் மறைஞ்சு போய் கிறிஸ்துமஸ் விழா மட்டும் உன்னை கொண்டாட சொல்லிச்சா? அவங்க ஒரு மத வெறியமா? முதல்ல அடிப்படையில் அதை புரிஞ்சுக்குங்க. அவன் இன்னைக்கு பாருங்க என்ன இப்ப ஸ்டேஜ்ல ஆட்டம் ஆடுறான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு கட்சிக்காரனுங்கள. அப்ப அந்த 41 பேரோட அந்த உயிருக்கு ஆவி உன்னை சும்மா விடாது விஜய். நீ யாருக்காக இறக்கி விடப்பட்டிருக்கிற? நீ யாரோட பீட்டியமா வந்த? உன்னை பின்னாடி இருந்து இயக்குறவங்க யாரு? அதிமுக அழிக்கணும், பழனிசாமியை ஒழிக்கணுங்கிறது தான் உன்னுடைய செயல் திட்டம். உன்னை தமிழக மக்கள் தூக்கி எறிவாங்க. சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கரூர்ல பிரச்சனை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா விருப்ப மனு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ரெசிடென்ஷியல் ஏரியா வாழ்றவங்களே உள்ள அலோவ் பண்ணலன்னு அது ஒரு பிரச்சனையா போச்சு சார். இப்படி விஜய் சுத்தி இப்படி பிரச்சனையா இருக்கும்போது இப்படிப்பட்டவர் வந்து ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தாருன்னா தமிழ்நாடு என்ன சார் ஆகும்? அது திட்டமிட்டு பண்றான் அவன். தான் வந்து ஏதோ எம்ஜி ராமச்சந்திரனை விட, சிவாஜி கணேசனை விட, ரஜினிகாந்தை விட நம்ம பெரிய ஒரு நடிகை அப்படின்னு காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் திட்டமிட்டு பண்றான். நான் கேட்கிறேன், நீ நடிகர்னு தெரியுது, நீ என்ன எம்ஜிஆரோட பெரிய இதா? நீ புரட்சி தலைவர் அன்னைக்கு போய் மக்களை சந்திக்கலையா? 2 பாடி கார்டு கூட வச்சுட்டு நீ கிழிக்கிற கிழிக்கு உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற Y+ பாதுகாப்பு கொடுத்துருக்குது. அதாவது அந்த 41 பேர் அநியாயமா செத்து போனதுக்கே அவன் சீன் போட்டதாமா காரணம். 6 மணி நேரம் தாமதமா போனதும் 11 மணிக்கே வந்துருவாருன்னு ஒரு Facebookல ஒரு அறிவிப்பை விட்டுட்டு 6 மணி நேரம் தாமதமா போனது ஒரு காரணம். அப்பப்ப பாத்தீங்கன்னா அண்ணா லைட் ஆஃப் பண்ணேன் அப்பதானே கூட்டம் சேரும் அப்படின்னு ஒரு கேடு கெட்ட 3ஆம் தலை இந்த டிவி எல்லாம் சொல்ல சன் டிவி புகழ். இவர் ஏதாவது ஒரு இது இருப்பாரு, ராஜ் டிவி புகழ் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி கேடு கெட்ட 3ஆம் தர விளம்பரம் விரும்பி இந்த விஜய் லைட் ஆஃப் பண்ணி போட்டு அங்க ஒரு டெம்டேஷன் ஏற்றிடாம 41 பேரை கொண்டான். இப்பயும் அவனுக்கு புத்தி இல்லை. அவன் ஒரு செமி கிராக்கு. நீ இந்த மாதிரி விருப்பம் பண்ணு வாங்குற அப்படின்னு சொன்னா ஏன் அங்க அந்த அந்த பக்கம் பனையூர்ல இருக்கிறவங்க யாரும் வாழ வேண்டாமா? அந்தந்த மாவட்டத்துல போய் மாவட்ட தலைவர்கிட்ட கொடுங்க, மாவட்ட செயலர்கிட்ட கொடுங்கடா விருப்பம் பண்ணு. அப்படி இருந்தா பிரச்சனை முடிஞ்சு போயிருக்குமா? நான் கேட்கிறேன். பனையூர்ல வந்து என்ன இவனை பார்க்க போறாங்களா? அதிமுகவில் விருப்பம் பண்ணு அப்படின்னா அதிமுக முதன்மை தலைவர்கள் அத்தனை பேர் அங்க நிப்பாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அலுவலகத்துக்கு வந்தாரு, அவரை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் போவாங்க. இவன் பனையூர்ல போய் இவன் பெட்ரூம்ல படுத்திருப்பான், இவன் வெளியவே வரமாட்டான். அங்க மட்டும்தான் விருப்பம் பண்ணிய அந்தந்த மாவட்டத்துக்கு கொடுத்துட்டு போ. 38 மாவட்டத்துல இருக்குது, 40 இடத்துல விருப்பம் பண்ணி கொடுக்கலன்னா அந்த கூட்டம் சேர்ந்து இருக்குமா? அப்பா பார்த்தல்ல, செய்தி ஆகணும், சென்சேஷன். ஐயோ அப்பா, விஜய்க்கு விருப்பம் பண்ணுவாங்கவே மக்கள் இப்படி புரிஞ்சாங்களாமே. விளம்பர பேர் வழி தன்னுடைய விளம்பரத்துக்காக ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்கம்மா. அரசியல்வாதி அப்படின்னு பொதுவாக அரசியல்வாதின்னு சொல்லுவாங்க, ஆனா எல்லாத்துக்கும் பொருந்தாது, விஜய்க்கு பொருந்தோம். சாவு வீட்டுக்கு போனா பணமா இருக்கணும்னு நினைக்கிறவன் விஜய். கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ளையா இருக்குன்னு நினைக்கிற கொலைகாரன் தன்னுடைய விளம்பரத்துக்காக எதை வேணாலும் செய்வான். இன்னும் 41 பேர் கூட கொள்ளுவான். சார் இப்ப பாத்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது எடப்பாடியார் தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து திமுக கொடுத்த அழுத்தத்தினாலதான் வந்து எடப்பாடியார் அப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதுக்கு வந்து எடப்பாடியார் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஒட்டணும்னு நினைக்கிறாங்க. அதிமுக பெத்த பிள்ளைக்கு தான் பேரை போட்டுக்கிறது தான் முக இன்சில போட்டுக்கிறது தான் அவருடைய வழக்கமே. இன்னைக்கு 7.5% இடஒதுக்கீடு நீ வந்து அதிகப்படுத்த பார்க்கலாம். அதிகப்படுத்த நீங்க என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த? 7.5% இருக்கிறது நாங்க வந்து 10.5% மாத்துவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஏமா இவனுங்க வந்து இந்த நீட்டு தானே கேக்குறீங்க நீங்க 7.5% ஒதுக்கீடுங்கிறது. நீட்டை வச்சு பொண அரசியல், பொண நாடகம், பணத்தை போட்டுக்கிட்டு பணத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு அதை வச்சு எவ்வளவு ஒன்றிய அரசு குன்றிய அரசு இவனுங்க தான் கொண்டாந்தானுங்க நீட்டை. எங்க ஊருக்கு பக்கத்துல நாமக்கல்ல இருக்கிற காந்தி செல்வம் தான் நீட்டை அறிமுகப்படுத்தினதே பார்லிமெண்ட்ல. அவ்வளோ பினாரசியல் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு சாதாரண டைம் பை ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, எனக்கு இதுல சொல்றதுல தயக்கமே இல்லை, இஸ் ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர், உட்காந்து யோசிச்சார். இந்த பெண் அரசியல் பண்றதெல்லாம் பாவம், நம்ம எதை இதுக்கு பண்ணணும்? நம்ம பிள்ளைங்களை உண்மையாலுமே டாக்டர் ஆகணும், ரைட்? இந்த சட்டம் உச்சநீதிமன்றம் கொண்டாந்து இருக்குது, இது மத்திய அரசு நினைச்சாலும் மாற்ற முடியாது. இவனுங்களை மாதிரி இந்த அரசியல் டிராமா ஆடி நம்ம பிள்ளைங்களை வந்து பழி கொடுக்க கூடாது. என்னடா பண்ணலாம்னு யோசிச்சாருமா. 7.5% யாருமா அழுத்தம் கொடுத்தாங்க?
இந்த ஆணவம் பிடிச்ச அந்த முதலமைச்சரை நான் கேட்கிறேன், யார் வந்து அழுத்தம் கொடுத்தாங்க? அந்த சாதாரண விவசாயி இன்னைக்கு போய் ரேஷன்ல 1 கிலோ அரிசி என்ன விலைன்னு தெரியுமா முதலமைச்சருக்கு? ரேஷன்ல என்னென்ன போடுறாங்கன்னு தெரியுமா? அவரு சாதாரண கீழ் நிலைமையில இருந்து மஞ்சள் தோட்டத்துல இது வித்து வெள்ளை மண்டியில வியாபாரியா இருந்து வந்தவருமா? நீங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ரேஷன்ல இன்னைக்கு என்ன போடுறாங்க அப்படின்னு கேளுங்க. அவங்க ஊர்ல சிலுவம்பாளையத்துல என்ன போடுவாங்கன்னு அவருக்கு சொல்ல தெரியுமா? நீ பான் வித் சில்வர் ஸ்பூன். கருணாநிதி அடிச்ச கொள்ளையில நீ உட்கார்ந்து அதுல உட்கார்ந்துகிட்டு நீ அப்படியே உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர். அதனால 7.5% இடஒதுக்கீடு அவர் சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு அவர் அந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு முன்னாடி எத்தனை பேர் சாதாரண மக்கள் மருத்துவர்கள் ஆனாங்க. வண்டி இழுக்கிறவன், ரிக்ஷா ஓட்டுறவன், சாதாரண தெருவோர கடை வச்சிருக்கிறவன் பிள்ளைங்க இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறத இவருக்கு வேணா கருப்பு கண்ணாடி போட்டா உள்ளேயும் தெரியாது, வெளியும் தெரியாது. தமிழக மக்களுக்கு உண்மை தெரியும். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றிமா.